மனிதர்கள் அணுக முடியாத மர்மத் தீவு நார்த் சென்டினல் ஐலாண்ட். உலகத்தில் ஆயிரக்கணக்கான தீவுகள் இருக்கின்றன. சில தீவுகள் அழகான சுற்றுலா தலங்களாக மாறியுள்ளன. சில தீவுகள் மக்கள் கூட்டத்தால் எப்போதும் பரபரப்பாக இருக்கின்றன. ஆனால் ஒரு தீவு மட்டும் இன்றும் உலகத்திற்கு ஒரு மர்மமாகவே உள்ளது. அந்த தீவின் அருகில் செல்லவே அனுமதி இல்லை. அங்கு வாழும் மக்களை யாராலும் சுதந்திரமாக சந்திக்க முடியாது. அந்த மர்மமான இடம்தான் நார்த் சென்டினல் தீவு. இந்த தீவு இந்தியாவின் அந்தமான் மற்றும் நிகோபார் தீவுக்கூடத்தில் வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ளது. மேலிருந்து பார்க்கும்போது இது ஒரு சாதாரண பசுமையான தீவு போல தெரியும். ஆனால் அந்த அடர்ந்த காடுக்குள் பல ஆயிரம் ஆண்டுகளாக வெளி உலகத்துடன் மிக குறைந்த தொடர்பில் வாழ்ந்து வரும் ஒரு பழங்குடியினர் சமூகம் உள்ளது. அவர்கள் சென்டினெல்லீஸ் மக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்களின் சரியான மக்கள் தொகை யாருக்கும் தெரியாது. பல ஆய்வாளர்கள் அவர்கள் எண்ணிக்கை சில டஜன் முதல் சில 100 பேர் வரை இருக்கலாம் என்று மட்டுமே கருதுகின்றனர். இதற்கு மேல் உறுதியாக யாராலும் சொல்ல முடியாது. இந்த மக்கள் ஏன் வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்ள விரும்பவில்லை? அதற்கான காரணம் பல நூற்றாண்டுகளான உருவான அவர்களின் தனிமையான வாழ்க்கை முறையாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். வெளியிலிருந்து யாராவது அவர்கள் தீவுக்கு வந்தால் அவர்கள் அதை ஒரு அச்சுறுத்தலாகவே பார்க்கக்கூடும். இந்த தீவை சுற்றியுள்ள கடல் மிகவும் அழகாக இருக்கும். நீல நிற கடல், வெள்ளை மணற்கடல், அடர்ந்த பசுமை காடு இவை அனைத்தும் சேர்ந்து சொர்க்கம் போன்ற தோற்றத்தை உருவாக்குகின்றன. ஆனால் இந்த அழகை ரசிக்க செல்வதற்கு அனுமதி இல்லை. காரணம் அந்த இயற்கையை அங்கு வாழும் மக்களையும் பாதுகாப்பதுதான். வெளி உலகத்தில் சாதாரணமாக இருக்கும் சளி, காய்ச்சல் போன்ற நோய்களுக்கு கூட சென்டினெல்லீஸ் மக்களுக்கு இயற்கையான எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள். அதனால் அவர்களுடன் தொடர்பு கொள்ளாமல் இருப்பதே அவர்களை பாதுகாக்கும் மிக சிறந்த வழியாக கருதப்படுகிறது. அதனால்தான் இந்திய அரசு இந்த தீவை ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்துள்ளது. தீவை சுற்றியுள்ள கடல் பகுதியிலும் பாதுகாப்பு எல்லை உள்ளது. யாரும் அனுமதியின்றி அருகில் செல்ல முடியாது. இன்று உலகம் முழுவதும் பல இடங்கள் நவீன வளர்ச்சியால் மாறிவிட்டன. ஆனால் நார்த் சென்டினல் தீவு மட்டும் இன்னும் இயற்கையோடு அதன் பழங்குடியினர் வாழ்க்கை முறையோடு தொடர்கிறது. அதனால்தான் இந்த சிறிய தீவு உலகின் மிகவும் மர்மமான இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நவீன உலகத்திலிருந்து தனிமையாக வாழ்ந்து வரும் இந்த மக்கள் இயற்கையையே தங்களின் வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்டுள்ளனர். அவர்களின் வாழ்க்கை மிகவும் எளிமையானது. பெரிய கட்டிடங்களோ, சாலைகளோ, வாகனங்களோ, மின்சாரமோ எதுவும் இல்லை. அடர்ந்த காடுகளும் கடலும் இயற்கை தரும் வளங்களும் தான் அவர்களின் உலகம். காலை சூரியன் உதித்தவுடன் அவர்கள் தங்கள் அன்றாட வேலைகளை தொடங்குவதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். சிலர் காடுகளுக்குள் உணவு தேடி செல்வார்கள். சிலர் கடற்கரையை நோக்கி சென்று மீன் பிடிப்பார்கள். ஒருவருக்கொருவர் தங்கள் சமூகத்தின் தேவைக்காக இணைந்து செயல்படுகிறார்கள் என்று நம்பப்படுகிறது. உணவுக்காக அவர்களில் காடுகளில் கிடைக்கும் பழங்கள், வேர்கள், தேன் போன்ற இயற்கை வளங்களை சேகரிக்கிறார்கள். கடற்கரையிலும் ஆழம் குறைந்த நீர்ப்பகுதிகளிலும் மீன் பிடிக்கிறார்கள். சில சமயங்களில் நண்டுகள் மற்றும் பிற கடல்வாழ் உயிரினங்களையும் உணவாக பயன்படுத்துவதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். வேட்டையாடுவதில் அவர்கள் மிகவும் திறமையானவர்கள். மரத்தால் செய்யப்பட்ட வில் மற்றும் அம்புகளை பயன்படுத்துகிறார்கள். பல தொலைதூர கண்காணிப்புகளில் அவர்கள் இந்த உலோக துண்டுகளால் செய்யப்பட்டிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். கடலில் கரை ஒதுங்கி வரும் உலோக பொருள்களை அவர்கள் மீண்டும் பயன்படுத்தி இருக்கலாம் என்பதற்கு சில ஆதாரங்கள் உள்ளன. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், அவர்களின் படகுகள் அவர்கள் பயன்படுத்தும் சிறிய மரப்படகுகள் மிகவும் எளிமையானவை. அந்த படகுகள் ஆழ்கடலுக்குள் செல்லும் வகையில் அல்ல. பெரும்பாலும் கரையோர பகுதிகளிலேயே பயணம் செய்து மீன் பிடிப்பதற்கும் அருகில் உள்ள நீர்ப்பகுதிகளில் நகர்வதற்கும் பயன்படுத்தப்படுவதாக கருதப்படுகிறது. அவர்களின் வாழ்க்கை முழுவதும் இயற்கையோடு இணைந்துள்ளது. காடு அவர்களுக்கு உணவை கொடுக்கிறது. கடல் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை தருகிறது. இயற்கையை அழிக்காமல் அதனுடன் இணைந்து வாழும் வாழ்க்கை முறையை அவர்கள் பல தலைமுறைகளாக தொடர்ந்து வருகிறார்கள். ஆனால் இந்த சிறிய தீவில் பல நூற்றாண்டுகளாக பழமையான வாழ்க்கை முறை இன்னும் தொடர்கிறது. அதனால்தான் நார்த் சென்டினல் தீவு உலகம் முழுவதும் ஆராய்ச்சியாளர்களின் கவனத்தை ஈர்க்கும் ஒரு தனித்துவமான இடமாக இருக்கிறது. வெளியினரை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. நார்த் சென்டினல் தீவை பற்றி உலகம் முழுவதும் அதிகம் பேசப்படுவதற்கு காரணம் அங்கு வாழும் சென்டினெல்லீஸ் மக்கள் வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்ள விரும்பாததுதான். ஆனால் அவர்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள்? இதற்கு யாரிடமும் நேரடியான பதில் இல்லை. ஏனெனில் அவர்களுடன் முழுமையாக பேசி அவர்களின் கருத்தை பதிவு செய்ததில்லை. எனவே ஆய்வாளர்கள் பல ஆண்டுகளாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சில காரணங்களை முன்வைக்கிறார்கள். காரணம், தங்கள் நிலத்தை பாதுகாப்பது. உலகில் உள்ள பல
பழங்குடியினரைப் போலவே சென்டினெலஸ் மக்களும் தங்கள் நிலத்தை மிகவும் மதிக்கிறார்கள் என்று கருதப்படுகிறது. இரண்டாவது காரணம் தங்கள் நிலத்தை மிகவும் மதிக்கிறார்கள் என்று கருதப்படுகிறது. இரண்டாவது காரணம் நோய்களின் ஆபத்து. வெளியுலக மக்களுக்கு சாதாரணமாக இருக்கும் காய்ச்சல், சளி அல்லது வைரஸ் தொற்றுகள் கூட சென்டினெலஸ் மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கலாம். மூன்றாவது காரணம் அவர்களின் வாழ்க்கை முறையை பாதுகாப்பது. நவீன உலகம் மிகவும் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் சென்டினெலஸ் மக்கள் இன்னும் தங்களின் பாரம்பரிய வாழ்க்கை முறையிலேயே வாழ்கிறார்கள். இதனால் தான் இந்திய அரசு மிகவும் கடுமையான பாதுகாப்பு விதிகளை அமல்படுத்தியுள்ளது. தீவை சுற்றி ஒரு பாதுகாப்பு எல்லை உள்ளது. அந்த எல்லையை மீறி பொதுமக்கள் செல்ல அனுமதி இல்லை. இந்த விதிகள் வெளியுலக மக்களை தடுக்க மட்டுமல்ல, சென்டினெலஸ் மக்களின் உயிரையும் அவர்களின் கலாச்சாரத்தையும் அவர்களின் சுதந்திரமான வாழ்க்கை முறையையும் பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டவை. நார்த் சென்டினெல் தீவு பற்றி உலகம் அறிந்தது மிகவும் குறைவு. காரணம், அங்கு வாழும் மக்களின் விருப்பத்தை மதித்து அவர்களை தொந்தரவு செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதே இன்று உலக நாடுகளின் அணுகுமுறையாக உள்ளது. பல ஆண்டுகளுக்கு முன்பு சில ஆய்வுக்குழுக்கள் தொலைவில் இருந்து இந்த தீவை பற்றி அறிய முயன்றன. ஆனால் காலப்போக்கில் அவர்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் முயற்சிகள் அவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதை விஞ்ஞானிகள் புரிந்து கொண்டனர். அதன் பிறகு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டது. அவர்களை மாற்ற முயற்சிக்க வேண்டாம், அவர்களின் வாழ்க்கையை மதித்து பாதுகாப்போம் என்பதுதான் அந்த முடிவு. இன்று இந்திய அரசு இந்த தீவை சுற்றி பாதுகாப்பு மண்டலத்தை அமைத்துள்ளது. அனுமதியின்றி யாரும் அருகில் செல்ல முடியாது. இது உலகின் மிகவும் பாதுகாக்கப்படும் பகுதிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த தீவு நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்கிறது. தொழில்நுட்ப வளர்ச்சிதான் முன்னேற்றம் என்றாலும் இயற்கையோடு இணைந்து வாழும் வாழ்க்கைக்கும் ஒரு தனி மதிப்பு இருக்கிறது. சென்டினெலஸ் மக்கள் பற்றி நமக்கு தெரிந்ததும் மிகவும் குறைவு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிகிறது. அவர்கள் தங்கள் நிலத்தையும் இயற்கையையும் பாரம்பரியத்தையும் பல தலைமுறைகளாக காத்து வருகின்றனர். நாம் இந்த தீவை ஒரு மர்மமாக மட்டும் பார்க்க வேண்டியதில்லை. இயற்கையையும் மற்ற மனித சமூகங்களின் வாழ்க்கை முறைகளையும் மதிக்க வேண்டிய ஒரு நினைவூட்டலாக பார்க்க வேண்டும். உலகில் இன்னும் பல மர்மங்கள் இருக்கின்றன. அவற்றில் சிலவற்றை ஆராயலாம், ஆனால் சிலவற்றை பாதுகாப்பதே மிகப்பெரிய பொறுப்பு. இயற்கையின் ஒவ்வொரு மூலையும் ஒரு கதையை சொல்கிறது. அந்த கதையை அறிய ஆர்வமும் அதை மதிக்க பொறுப்பும் நமக்கு இருக்க வேண்டும். இதுபோன்ற மேலும் பல இயற்கை அதிசயங்கள், மர்மமான இடங்கள் மற்றும் வியப்பூட்டும் உண்மை கதைகளை தெரிந்து கொள்ள கவி நேச்சர் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.